ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டிஆர்பிலேருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து டெட் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 11/8/2025 இன்று தான் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்னிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 8/9/2025 அன்று முடியுது. எடிட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 9/9/2025 டு 11/9/2025 அன்று நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம். பேப்பர் 1க்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தோராயமாக 1/11/2025 அன்று நடைபெறும் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 2/11/2025 அன்று நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏஜ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 1/7/2025 பிரகாரம் நோ அப்பர் ஏஜ் லிமிடெட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெட் பேப்பர் 1க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா காமனாக ஹையர் செகண்டரி வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 50% மார்க்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் பாஸ் ஆர் அப்பேரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில கேட்டகரியில் முடிச்சவங்களுக்கும் இது எலிஜிபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். டெட் பேப்பர் 2க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க் அண்ட் பாஸ்ட் ஆர் அப்பேரிங் இன் ஃபைனல் இயர் ஆஃப் பேச்சுலர் இன் எஜுகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபைனல் இயரில் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கீழே வந்து நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக முடிச்ச எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இவங்க மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்களும் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பேப்பர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின் 150 கொஷின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக கேட்பாங்க. எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் இருக்கும். OMR பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 to 5 வரைக்கும். இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி ரெலவென்ட் டு த ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 11 இயர்ஸ். இதுலேருந்து 30 கொஷின் 30 மார்க்கு. மீடியம் ஆஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆர் இங்கிலீஷில் வரும். லாங்குவேஜ் 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் இருக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ்லேருந்து கொஷின் 30 கொஷின் கேட்பாங்க, 30 மார்க்கு. லாங்குவேஜ் 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 30 கொஷின் 30 மார்க்கு. மேத்தமெட்டிக் பார்த்தீங்கன்னா 30 கொஷின் 30 மார்க்கு. என்வால்மெண்ட் ஸ்டடி பார்த்தீங்கன்னா 30 கொஷின் 30 மார்க்கு. 150 கொஷின் 150 மார்க்குக்கு அவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு. அதனால் எதுவும் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. எக்ஸாம் போஸ்டிங் போடுறாங்களா அப்படின்லாம் எதுவும் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்குது, நம்ம வேலை படித்து நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பின்னாடி வர்றதுன்றது அது பின்னாடி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி ரெலவென்ட் டு த ஏஜ் குரூப் ஆஃப் 11 to 14 இயர்ஸ் கம்பல்சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கம்பல்சரியாக இதிலிருந்து கொஷின் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 30 கொஷின் 30 மார்க்கு. லாங்குவேஜ் 1 வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு 30 கொஷின் 30 மார்க் வரும். லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் வந்து கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் கிடையாது. 30 கொஷின் 30 மார்க்கு. அதே மாதிரி 60 கொஷின் 60 மார்க் எதுக்கு வராங்கன்னா நீங்கள் வந்து எந்த மேஜரோ அதை பொறுத்து கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு மேக்ஸ் மேஜராக இருந்தால் மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸும் சேர்ந்து 60 கொஷின் வரும். நீங்கள் அதர் மேஜராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி 60 கொஷின் வந்து வரும். 150 கொஷின் 150 மார்க்கு. இதுக்கான சிலபஸும் கீழே கொடுத்துருக்குறாங்க. அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு ப்ரிப்பேராக ரெடியாக இருங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 150 60%, அதாவது வந்து 90 மார்க் எடுக்கணும். அதே தான் பேப்பர் 2க்கும் கொடுத்துருக்காங்க. SC, SCA, BC, BCM, MBC, DNC மற்றும் பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன்டேஜ், அதாவது 82.5 மார்க் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். STக்கு பார்த்தீங்கன்னா 150 மார்க் 40% ஆர் 60 மார்க் வந்து அவங்க வந்து எடுக்கணும். எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹600 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா SC, SCA, ST டிஃப்ரெண்ட்லி அபிள் பர்சன் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஃபீஸ் வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க. அவங்க 300 பே பண்ணால் போதும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரிலாம் 600 வந்து பே பண்ணணும். நீங்கள் வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கும் 600 பே பண்ணணும். மேலே மென்ஷன் பண்ண கேட்டகரி ஒரு பேப்பருக்கு 300 அப்ளை பண்ணணும். எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இருக்கிற கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணாமல் விடாதீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.